புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். மிகவும் வேகமான இணைய உலகில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலரும் இன்னைக்கு சந்தித்து வரும் சைபர் குற்றங்கள் ஏராளம். அதுலேயும் மோசடிதாரிகள் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் நவீன முறையில் பல கோடிகளில் அரங்கேற்றி வரக்கூடிய குற்றங்களும் ஒன்று. சென்னையில் மூதாட்டிய டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கர்நாடக கும்பலை கைது செய்த சம்பவம் பற்றி இப்போ பார்க்கலாம். சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த 70 வயது மூதாட்டி ஒருவருக்கு செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய சில அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த மூதாட்டியின் ஆதார் எண் ஆழ்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரது செல்போன் எண்ணை முடக்கம் செய்யப்போவதாக கூறியுள்ளனர். இதையடுத்து காந்திநகர் காவல் நிலைய அதிகாரி மதன்குமார் என்று அறிமுகம் செய்து கொண்டு அவரின் ஆதார் கார்டு, உச்சநீதிமன்ற ஆணை ஆகியவற்றை காட்டி டிஜிட்டல் கைது செய்வதாக கூறி விசாரணை முடியும் வரை குடும்ப உறுப்பினருடன் எந்த தகவலும் தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று கூறி தொடர்பிலேயே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த மூதாட்டி ஒன்றுமே புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்திருந்த நிலையில் மீண்டும் வீடியோ கால் மூலம் தோன்றிய நபர்கள் தங்களை சிபிஐ ஆபீசர் என்று அறிமுகம் செய்து கொண்டு சித்ரலேகாவின் வங்கிக் கணக்கில் உள்ள இருப்பு தொகையை கேட்டுள்ளனர். பின்னர் இருப்பில் உள்ள தொகையை அவர்கள் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பும்படியும் விசாரணை முடித்து பணத்தை திரும்ப அனுப்புவதாக கூறியிருக்கின்றனர். ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் இருந்த மூதாட்டி அவர்கள் கூறியதை நம்பி கடந்த செப்டம்பர் மாதம் வங்கிக்கு நேரில் சென்று தனது கணவரின் வங்கிக் கணக்கில் இருந்த மொத்த தொகையான சுமார் 24 லட்சம் ரூபாயை RTGS மூலமாக அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர்தான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த மூதாட்டி சென்னை வடக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கு எண் மற்றும் செல்போன் எண்களின் விவரங்களை சேகரித்து நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு சென்று தேஜஸ், பிரணவ், முகமது சமீர் ஆகிய மூவரை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து குற்ற செயலுக்கு பயன்படுத்திய 3 செல்போன்கள் மற்றும் வங்கி ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் சென்னைக்கு அழைத்து வந்தனர். அதன் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். தினம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலியமாக ஏகப்பட்ட பணம் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. பேங்க்ல இருந்து நிறைய பணத்தை எடுக்கிறாங்க. ஏமாற்றக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அதில் பாதிக்கப்பட்டவர் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு எதுக்கு கொடுத்தோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா அவங்க கிரைம்லாம் வாங்க மாட்டுறாங்க, சைபர் கிரைமில் எடுக்க மாட்டுறாங்க. என்னன்னு கேட்டால் இது வந்து சிவில் கேஸ், நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸில் கொடுங்க கம்ப்ளைண்ட்டை அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட போய் பார்த்தா நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. இதில் நாம் வந்து பொதுமக்களை நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அரசாங்கம் இந்த இவர்களுக்கு துணையாக இருக்கிறது. இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு சைபர் கிரைமை பண்ணுறவங்களுக்கே அவங்க துணையாக இருக்கிறாங்க. அதனால வந்து வருங்காலத்தில் சைபர் கிரைம் அதிகமாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, சூதாட்டம், அது மட்டும் இல்லை போதைப் பொருள் இருந்தது போக இந்த சைபர் கிரைமே பாண்டிச்சேரியில் ஒரு சென்டராக இருக்கு. இந்த சைபர் கிரைம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கு. புதுச்சேரி மாநிலத்தில் பெரிய அளவில் இருக்கு. காவல்துறை செயலிழந்து போயிருக்கு. புதுச்சேரியில் மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொலை, கொள்ளை, கஞ்சா, அப்படின்னு இது பூரா இருக்கு. நில அபகரிப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு சேர்ந்து இப்போ இதுவும் சைபர் கிரைமும் வந்துருக்குது. இப்போ சைபர் கிரைம் குற்றம் வந்து உலகம் பூரா பரவிடுச்சு. இது மட்டும் இல்லை, இங்கே நம்ம ஊர் மட்டும் இல்லை. நம்ம வந்து ஒரு வழியில் கண்டுபிடிச்சா இன்னொரு முறையில் அவன் குற்றம் செய்கிறான்.
காவல்துறையோ அல்லது எந்த அரசு பாதுகாப்பு சம்பந்தமான அதிகாரிகளோ ஒருபோதும் வீடியோ காலில் பேசி உங்களுடைய வங்கி விவரங்கள், ஆதார் எண் அல்லது பிற விவரங்களை பற்றி கேட்க மாட்டாங்க. கைது செய்வதா மிரட்டவும் மாட்டாங்க. டிஜிட்டல் கைது அப்படின்றது உண்மையான ஒரு சட்ட நடவடிக்கையும் கிடையாது. அது ஒரு உளவியல் ரீதியில் மோசடிதாரர்கள் கையாளக்கூடிய ஒரு யுக்தி மட்டுமே. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சந்தேகத்திற்கிடமான அழைப்பு வந்தா 1930 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. ஒருபோதும் பயப்படவும் வேணாம், பணமும் செலுத்த வேண்டாம் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.